சந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரின் அந்த அடுத்த கட்ட முயற்சிக்கு நிதி உதவி வழங்க தனியார் தரப்புகள் முன்வந்துள்ளன. முதல் கட்டமாக ஸ்லாங்கூர் ஷா அலாமில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் ஓம்ஸ் அறவாரியம், தமிழ் மலர் நாளிதழ், கொலக்கிலான் இந்து இளைஞர் இயக்கம் ஆகியவை இணைந்து 8 லட்சம் ரிங்கிட்டை வழங்கின. ரஷ்ய பனிச்சறுக்கு கழகத்தில் பயிற்சி பெறுவதற்கான இறுதிக்கட்ட தேர்வுக்காக ஸ்ரீ அபிராமி அடுத்த மாதம் 14ஆம் தேதி ரஷ்யாவுக்கு புறப்பட உள்ளார். அந்த தேர்வில் அவர் 72 மணி நேரத்துக்கு சோதனைக்கு உட்படுத்தப்படுவார். அதில் வெற்றி பெற்றால் அடுத்த ஆண்டு ஜனவரி தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு ரஷ்ய பனிச்சறுக்கு கழகத்தில் பயிற்சியை மேற்கொள்ளும் வாய்ப்பை அந்த பனிச்சறுக்கு நட்சத்திரம் பெறுவார். தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியிலும் அவர் பங்கேற்பார். அக்கல்லூரியில் பயில்வதற்கான செலவினத்தை ஈடுகட்ட 27 லட்சம் ரிங்கிட் தேவைப்படும் வேளை தற்போது 8 லட்சம் ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. சில போட்டியாளர்கள் எப்படி நாடுறது, உதவியை நாடுறது என்று அச்சப்பட்டு இருப்பாங்க. அதை நாம் தான் புரிந்து கொண்டு பத்திரிகையில் பார்க்குறோம், தொலைக்காட்சியெல்லாம் பார்க்குறோம். இந்த வயசில் உலக ரீதியில் சாதனை படைக்கின்ற ஒரு பட்சின குழந்தை இவ்வளோ சாதனை படைக்கிறாங்க அப்படின்போது பார்த்துட்டு யாரும் தெரியாமல் இருக்கக்கூடாது, உதவி நீட்ட வேண்டும் என்று இந்த வேலையை கேட்டுக்கொள்கின்றேன். ஒலிம்பிக்கில் தங்கத்தை வென்று சாதனை படைக்கும் ஸ்ரீ அபிராமியின் கனவு நிறைவேற மேலும் அதிகமான தரப்புகள் நிதி உதவி வழங்க முன்வர வேண்டும் என அவரது தந்தை சந்திரன் கேட்டுக்கொண்டார். இப்போ ஒவ்வொரு வாரமும் ஏறக்குறைய 8-9 ஹவுஸ் தான் நம்ம ட்ரெயின் பண்றோம். ஸோ ஒரு சாதனை உள்ள ஒரு பெண்மணியாக அவங்க உருவாகணும்னா ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 30 மணி நேரம் அவங்க ட்ரெயின் பண்ணணும். ஸோ அந்த ட்ரைனிங்காக அவருடைய இந்த பணம் நிச்சயமாக பல உதவிகள் செய்யும். எங்களுடைய உழைப்பும் அங்கே இருக்கும். ஸோ பெருசத்தோனுடைய உழைப்பும் அங்கே இருக்கும். ஸோ இந்த 3 பேர் மேற்கொண்டு இருக்கின்ற பணம் நிச்சயமாக இது மாதிரி நல்ல உழைப்புகள் வெளியே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த போராட்டத்திற்கு உதவி செய்வாங்க என்று நான் கருதுகிறேன். பனிச்சறுக்கு விளையாட்டில் மிளிரும் 7 வயது ஸ்ரீ அபிராமியின் இளங்கலை பட்டப்படிப்பு வரையிலான கல்வி செலவினத்தை ஏற்றுக்கொண்டு கிங்ஸ்லே அனைத்துலக பள்ளியும் கல்லூரியும் அவருக்கு முழு உபகார சம்பளத்தை வழங்கியுள்ளது.